வணக்கம் நண்பர்களே. இப்பொழுது நாம் தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். தக்காளி சாதம் செய்வதற்கு தேவையான பொருள்: தக்காளி அரிசி 2 கப்பு, தக்காளி 4 பெருசு, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 3 அல்லது 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு, வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் தேவையானது நான் 2-3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நெய் தேவையானது 2-3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, முந்திரிப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா பொன்னரமாக வதங்கி வருது. வெங்காயம் பொன்னரமாக வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு உலக்கு அரிசி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் ஒரு உலக்கு அரிசிக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி. இப்போ தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டால் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ உப்பையும் கலந்தாச்சு. தக்காளி மசிஞ்சு வருது. இப்போ தேவையான மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், மிளகாப்பொடி 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினா பார்த்திங்களா நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். நல்லா தக்காளி நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும், அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி, நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசி எடுத்து நல்லா போட்டு கிளறியாச்சு. கிளறின பிறகு நமக்கு அரிசி இப்போ நான் 1 உலக்கு வச்சுருக்கேன்னா 1 உலக்குன்னா 2 உலக்கு அரிசி 2 மடங்கு தண்ணி வைக்கணும். 2 மடங்கு தண்ணி ஊற்றியாச்சு. மல்லித்தலை போட்டு இப்போது நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வந்த பிறகு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி வைக்கிறோம். மூடி வச்ச பிறகு ஒரு விசில் விட்டால் போதும். ஒரே ஒரு விசில். ஏன்னா நல்லா அரிசியை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். கிரேவியோட அரிசியையும் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விட்டதுனால ஒரு விசில் வச்சா போதும். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்திங்களா, சாதம் எவ்வளவு கொழுப்பமாக